ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த படத்துக்கு இசையமைக்க எனக்கு வாய்ப்பளித்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் அவர்களுக்கு என் அன்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு நல்ல ஒரு கிளாஸ் ஃபிலிம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் சரி, ஸ்க்ரீன் பிளேலேயும் சரி, டேக்கிங்ஸ்லேயும் இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இந்த படத்தில் ஒரு 1 வீக் நடக்கக்கூடிய ரியல் டைம் ஈவெண்ட்ஸை கிறிஸ்பாக எடிட் பண்ணி ஒரு 2.5 hours ஒரு எந்த வகையான லேகும் இல்லாமல் ஒரு க்ளீனாக கொடுத்துருக்காரு டைரக்டர். எடிட்டர் சுரேஷ் சார் பற்றி சொல்லி ஆகணும். அவரோட நேமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும். அந்த அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு 4 songs ஒர்க் பண்ணோம். வீடியோவாக ஒரு 3 songsக்கு விஷுவல் இருக்குது. 4 songsமே இந்த படத்தில் ஜென்ரலாக ஒரு சாங்ஸ் எடுத்து அந்த படத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் தேடி அந்த இடத்துல ஒரு சாங் ஃபிக்ஸ் பண்ணுறது வழக்கம். அந்த மாதிரி இந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்தோட கதைக்கு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஸோ எந்த சாங்லேயுமே அந்த சாங் நடக்கும்போதே கதையோட்டமும் அந்த இடத்துல நிற்காது. அதே மாதிரி கதை நடந்துட்டு இருக்கும்போது சாங்ஸும் அது கூடயே வரும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமையிறதுங்கிறது கஷ்டம். அது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறக்கூடிய அந்த சுச்சுவேஷன்ஸு ப்ளஸ் அவரோட ஒரு கோஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் இருக்குது. ஏன்னா அவர் லண்டனில் இருப்பார், நான் இங்கே விருகம்பாக்கத்தில் ஸ்டுடியோவில் இருப்போம். ஸ்கைப்பில் கம்போசிங் நடத்துவோம். அங்கேருந்து அவர் சுச்சுவேஷன் சொல்லுவார். அங்கேருந்து அவரே 3 பாடல்கள் அவரே எழுதியிருக்கிறனால அவரோட வரிகள் கொடுப்பாரு. வரிக்கு இசையமைச்சிருப்போம். அந்த டியூன்ஸுக்கு சில சமயம் அந்த டியூன் பிடிச்சி போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வரிகள் அவர் மாற்றுவார். இந்த மாதிரி கம்போசிங் முடிச்சுட்டு ஒரு பேசிக் இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு இமெயிலில் டியூன்ஸ் அனுப்பி அவர் அதை கேட்டு அதில் ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் கரெக்ஷன்ஸ் சொல்லி சில விஷயங்கள் இல்லை சார் இந்த மாதிரி இருக்குன்னா நல்லாயிருக்கும் நம்ம சஜஷன்ஸ் சொன்னாலும் அதை ஒரு பாசிட்டிவாக அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். எது நல்லதுன்னு தெரியுதோ அதை எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் அவர் உடனே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அந்த டைரக்டருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தன்மை தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட ரெக்கார்டிங்கில் நடந்தக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். இதில் ஒரு ஃப்ரெஞ்ச் வைனும் ஜமைக்கன்றம்னு ஒரு சாங்கு, ஒரு கிளப் சாங்கு பாடின பத்மநாத் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவங்க வாய்ஸ் பாடிட்டு இருக்காங்க. நான் இங்கே இந்த ரூமில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் என்னோட லேப்டாப்பில் ஸ்கைப்பில் இவர் கனெக்டடாக இருக்கார். அங்கே அவங்க பாடுற லைனை இங்கே ஸ்பீக்கரில் நான் ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ண உடனே அவர் ஸ்கைப்பில் கேட்டுட்டு அது ஓகேயா இல்லையான்னு ஏன்னா அவங்களோட ஸ்லாங்கு, ஏன்னா அவருக்கு ரொம்ப அந்த சரக்கு பாட்டில் நேம்லாம் ரொம்ப க்ளீனாக வரணும்னு ஒரு ஆசை. ஏன்னா ஸ்லாங் மாறிடக்கூடாதுல்ல, அப்புறம் தமிழ் கெட்டு போயிடும். அதுனா அவங்க ஊரில் எப்படி அது சொல்லுவாங்களோ. ஏன்னா ஒரு டாஸ்மாக் லிஸ்டே இருக்குது இந்த பாட்டில். இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆகும்போதும் ப்ரிவியூ ஷோ போதும் உங்களோட ஃபுல் சப்போர்ட்டை கொடுத்து இந்த படத்தை நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக மாற்றி உங்கள் மூலியமாக மக்களுக்கு கொண்டு போய் இதை சேர்த்து உங்கள் மூலியமாக எங்கள் எல்லாருக்கும் யாவும் வசப்படட்டும். நன்றி, வணக்கம். யாவும் வசப்படும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரொடியூசர் பாபி ஆகட்டும், புதியவன் ஆகட்டும், கிட்டத்தட்ட 2004 எனக்கு பழக்கம். புதியவன் டைரக்ட் பண்ண முதல் படம் மண். அதில் நான் ஒரு 4 சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்து நல்ல நண்பர்களாக இருந்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளேலாம் முடிச்சுட்டு சாங்ஸும் ரெடி பண்ணிட்டார். ஆர்கே சுந்தர் சார் மியூசிக்கில். சுந்தர் சார் சொன்னார் இல்லையா, ஸ்கைப் மூலியமாக சாங் பண்ணோம் அப்படின்னு. அதுதான் ஒரு வித்தியாசமாக ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு புதியவனுக்கு ஒரு யோசனை வந்தது. என்கிட்ட கொரியோகிராஃப் பண்ணும்போது பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னா, நம்ம எதாவது புதுசாக பண்ணோம் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பேசும்போது தான் அப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபுல்லாக ஸ்கைப்லேயே தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணிடுவோம் நாங்கள்.
நம்ம கோரியோகிராஃபியும் அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். எனக்கு முதல்ல எனக்கு ஆக்சுவலாக எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எனக்கு எப்படி இது சாத்தியமானு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ப்ரொடியூசர் பாபி தான் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஏதோ ஒரு புது முயற்சி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுங்கள், இன்கேஸ் அது சரியாக வரல, சாங்ஸ் வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வரல அப்படின்ற போது நீங்கள் வந்து யூகே வாங்க, நம்ம அப்போ பண்ணுவோம், திருப்பி பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாபியோட ஃபுல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு முயற்சியை வந்து எங்களால் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாண்டாஜ் சாங் ஒன்று இருக்குது. அந்த மாண்டாஜ் சாங் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணோம். ஸோ அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து லண்டனில் இருப்பாங்க, நாங்கள் வந்து இங்கே வந்து ஒரு ரிஹர்சல்ஸ் ஹாலில் ஆன்லைன் ஸ்கைப் மூலியமாக என்ன லிரிக்கோ அந்த லிரிக் எக்ஸ்பிரஷன்ஸு மூமெண்ட்ஸு இதெல்லாம் பண்ணி அதை அவங்க பார்த்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் சேஞ்ச் எதாவது இருந்ததுன்னா திருப்பி அதை பண்ணி காமிச்சு திருப்பி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து ஒரு 2.5 days ஷூட் பண்ணோம் அந்த சாங்கை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு புது விஷயம் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்கும் அது எப்போவுமே. அதே மாதிரி அடுத்து அந்த டூயட் சாங் சார் சொன்ன மாதிரி அந்த ஐஃபோன் கம்பெனி அந்த சாங்கும் அப்புறம் அந்த பப் சாங் 3 சாங்கும் அப்படி தான் கொரியோகிராஃப் பண்ணோம். ஒரு புது விஷயம் பண்ணிட்டோன்னு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருந்தாலும் நெட் ரிசல்ட் ஆடியன்ஸுக்கு போய் சேரும்போது அது நல்லா இருக்கணும், நல்லா இருந்தால் தான் ஆடியன்ஸ் வந்து அதை ரசிப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் நெட் ரிசல்ட் தான் அவங்களுக்கு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு ஒரு சின்ன ஒரு அச்சம் இருந்தது எங்களுக்கு. அது சாங்ஸ் வந்து எடிட் பண்ணி பார்த்தப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு பார்க்கும்போது. நீங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு 4-5 ஷாட் பார்த்துருப்பீங்க, சாங் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக அது எப்படி ஒர்க் பண்ணோன்னா முதல்ல வந்து அவங்க கேமராவில் வந்து இந்த மாதிரி லொக்கேஷன் இந்த மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன் இப்படி கேமரா இந்த ஆங்கிள் வச்சுக்கலாம், இங்கே ஆர்டிஸ்ட் இப்படி உட்காரலாம், இப்படி ரொம்ப ஒரு டிடிஎஸ் ஜாப் அது. ஆக்சுவலாக எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியாது, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. இப்போ ஒரு மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மரத்தில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் அப்படி உட்கார வைங்க, பொண்ணை கீழே உட்கார வைங்க, இப்படி வர வைங்க. ஸோ நாங்கள் அதை வந்து இங்கே சேரில் வச்சு பண்ணி காமிப்போம் இதில் ரிஹர்சல்ஸ் ஹாலில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டான்ஸ் சாங்லாம் நீங்கள் ஆடி காமிச்சிடலாம், ஏன்னா ஸ்டேஜில் ஆடுற சாங் மாதிரி மூமெண்ட்ஸ் ஆடினா அவங்க ஆடிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாண்டாஜ் சாங்ஸ், சின்ன சின்ன டூயட் சாங், எக்ஸ்பிரஷன்ஸ் வர விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். அது ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படமுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பேசியான ஸ்க்ரீன் பிளே, எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் இருக்கும் படத்தில். இதில் நடித்தவங்களாக இருக்கட்டும், டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாமே நாங்கள் ஒரு புது விஷயம் பண்ணோன்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கோம், நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்லாம் எங்களுக்கு இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் தைரியமாக இருக்கோம். நன்றி, வணக்கம். பாட சொன்னால் டக்குன்னு பாடிடுவேன், பட் என்ன பேசுறதுன்னு தெரியல. 2 சாங் பாடினேன் இந்த படத்தில். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஆர்கே சுந்தர் சாருக்கு என்னோட நன்றி. அண்டு இதில் வந்து ஃப்ரெஞ்ச் வைன் அப்படின்னு ஒரு சாங் பாடினேன். அதில் ஃபுல்லாக எல்லா அந்த ட்ரிங்க்ஸோட பேருமே வரும். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாடும்போது. அண்ட் வந்து டைரக்டர் சார் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். அவர் வந்து ஸ்கைப்பில் வந்து கரெக்ஷன் சொல்லுவார், இப்படி கேட்டுட்டு இப்படி பாடுங்க அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் உண்மையிலே சுந்தர் சார் சொன்ன மாதிரி இங்கே பக்கத்துலேயே உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த பாட்டு வந்து யூடியூப்பில் வந்துடுத்து, நிறைய பேர் பார்த்தாங்க. அண்டு அது வந்து கேட்டுட்டு எல்லாருமே வந்து உங்கள் வாய்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த பாட்டில் வந்து நார்மலாக உங்கள் சாங்ஸ் இருக்கிறத விட இந்த பாட்டில் வந்து வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதில் இன்னொரு சோலோ சாங்கும் நான் பாடியிருக்கேன் இந்த படத்தில். அண்டு இந்த படமும் பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் அழைப்பு கேட்டு வந்து மீடியா எல்லாருக்கும் எனது நன்றி. இந்த படம் வந்து புதியவன் லண்டனில் என்னுடைய ஃப்ரெண்ட் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுலேயே எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் செய்யப்போன்னு சொன்னார். நான் முதல்ல அவரோட வேறு படம் செய்திருக்கிறேன். அந்த படத்துக்கு இது ப்ரொடியூசராக தான் வந்த நடிகராக வரையில் இருந்தாப்பில் என்னுடைய கெட்டப்பை பார்த்து கேட்டார், இந்த படத்தில் சும்மா ஒரு வில்லனை ஆக்ட் பண்ண சொல்லி. எனக்கு நடிப்பு சரியாக வராது, அவர்கிட்ட ஆசைக்காண்டி இதை நடிச்சிருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் இருந்தால் இன்னொரு படமும் எடுக்கலாம், இன்னொருக்கு நடிக்கலாம். தேங்க்யூ. முதல்ல குறுகிய கால இடைவெளியாக இருந்தாலும் கூட எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை, ஊடக, இணையதள, தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய கடப்பாடுடையவனாக இருக்கின்றேன். நான் முதலில் இயக்கிய மண்
படம் இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் சூழலிலே இருக்கிற இருவேறு சமூகங்களிடையே இருக்கின்ற முரண்பாடு பற்றி பேசிய படம். நான் திரைப்படம் இயக்க வேண்டும் என்கின்ற நான் வாழ்க்கைக்காக தேர்வு செய்த துறை கணக்கியல் துறை. நான் கணக்கியல் விரிவுரையாளராக அங்கே கடமை புரிகின்றேன் லண்டனிலே. ஆனால் திரைப்படத்தை நான் தெரிவு செய்வதனுடைய நோக்கம் எங்கள் சமூகம் சுமந்த வலி, நாங்கள் கடந்து வந்த பாதை, எங்கள் சமூகத்துக்குள்ளே புரையோடி போயிருக்கின்ற பிரச்சனைகள், நாங்கள் வாழ்வதற்காக நடத்திய போராட்டங்கள், இவற்றில் ஒரு குறைந்தது 2 விதமான விஷயத்தையாவது இந்த உலகுக்கு நாங்கள் இந்த மீடியாவின் மூலமாக, இந்த ஊடகத்தின் மூலமாக, இந்த பரந்துபட்ட மக்களை சென்றடைகின்ற ஒரு வெகுஜன ஊடகமாக இருக்கின்ற இந்த சினிமாவின் மூலம் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நான் சினிமாவை தெரிவு செய்து சினிமாவிலே சில படங்களை இயக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்தேன். அவ்வாறு வந்து நான் இயக்கிய முதலாவது படம் மண். நான் அதன் முன்னில் சில டெலிஃபிலிம்ஸ் நான் செய்திருக்கிறேன் லண்டனில். நான் முதலாவது திரைப்படமாக நான் மண்ணை இயக்கிய பொழுது இந்தியாவில் இருந்து கூலி தொழிலாளர்களாக கொடுமை நடத்தும் 15 லட்சம் பேர்களை சங்கிலியிலே பிணைத்து மன்னாரோடாக மலையக பகுதிக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது கிட்டத்தட்ட 500,000 பேர் பலியாகிய, மீதியாக மிஞ்சிய 10 லட்சம் பேரை மலையகத்திலே கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களிலே அடிமைகளாக கூலிகளாக அமர்த்திய, இன்றும் அதே நிலையிலே எந்த மாற்றமும் இல்லாமல் தொழிலாளிகளாகவே வாழ்ந்து செத்து கொண்டிருக்கின்ற மலையக மக்களுக்கும் பூர்வீக தமிழ் மக்களுக்கும் இடையிலே இருந்த ஒரு பாரிய முரண்பாட்டை மையமாக வைத்து ஒரு சமூக நலன் கருதி அந்த மண் என்கின்ற படத்தை எடுத்தேன். அது எதிர்பார்த்த விளைவுகளை எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் இன்றும் மண் என்கின்ற பொழுது அது என்ன விஷயத்தை, என்ன மொழியை பேச வந்தது என்பதிலே அது தன்னுடைய பங்கை செலுத்தி கொண்டிருக்கின்ற என்ற மட்டத்திலே நான் அதன் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதன் பின் நான் இயக்கியிருக்கிற படம் யாவும் வசப்படும். லண்டனிலே 80களின் மத்தியிலே வேரோடு பிடுங்கி எறியப்பட்ட செடிகள் போல, மரங்கள் போல ஐரோப்பிய சூழலிலே வீசி எறியப்பட்டவர்கள் நாங்கள். எங்களுடைய வரலாறு நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழலிலும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி, எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சூழலை பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்தை மீள் கட்டுமானம் பண்ணுவதற்கான பணிகளிலே ஈடுபடுகின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலும் சில இளைஞர்கள் வன்முறையை வருந்து கட்டி அதனை தங்களுடைய பாதையாக தெரிவு செய்து, அதனை தங்களுடைய வாழ்வாதாரமாக தெரிவு செய்து அங்கே நடத்துகின்ற சில சமூக விரோத செயல்கள், வன்முறைகள் எங்களை மீண்டும் கண்கலங்க வைக்கின்ற காட்சிகளாக தினமும் பலனிப்பது உங்களுக்கு சில வேளை தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் ஒரு முடிவு எடுக்கிறார்கள். இலகுவில் பணம் சம்பாதிப்பதும் அந்த பணத்தை வைத்து அவர்கள் வாழ்விலே எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான விஷயங்களையும் தங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாசையுடன் அந்த முடிவை எடுக்கிறார்கள். அந்த எடுக்கப்படுகின்ற முடிவு அவர்களுக்கு எப்படிப்பட்ட விளைவுகளை, எதிர்வினைகளை ஆற்றுகின்றது, அந்த எதிர்வினைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமானதா இல்லை தோல்வியடைந்ததா என்பது பற்றி பேசுகின்ற ஒரு கிரைம் த்ரில்லர். அதற்கான தமிழ் எனக்கு புரியவில்லை. வகையறாவை சேர்ந்த ஒரு படம் யாவும் வசப்படும். என்னுடைய நீண்டகால நண்பர் பொபியிடம் இந்த கதையை கூறிய பொழுது மிக உற்சாகத்தோடு இதற்கான தயாரிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உடனடியாக வேலையை ஆரம்பியுங்கள் என்று சொன்னார். பின் தயாரிப்பு வேலைகள் யாவுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இங்கே நான் தென்னிந்தியாவிலே தான் மேற்கொண்டிருந்தேன். இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் மீண்டும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்.எல். பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டது போல, எங்களுடைய இசையமைப்பாளர் ஆர்.கே. சுந்தர் அவர்கள் குறிப்பிட்டது போல, பாடகி பத்மநாத அவர்கள் குறிப்பிட்டது போல மிக சுவாரஸ்யமான சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இதில் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று தகவல் மையப்படுத்தப்பட்ட உலகமயமாதல் சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இன்று பார்வையாளனை திரையரங்குக்கு அழைத்து வருவதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கின்ற ஒரு விஷயம், இந்த தகவல் அவனை சென்றடைய வேண்டும்.
நாங்கள் மாடி வீட்டு ஏழைகள். நாங்கள் வாழ்வதுதான் லண்டன். நாங்கள் இதற்காக செலவு செய்திருக்கிற தொகை அந்த லண்டன் அளவு பெரியதல்ல. நாங்கள் கூலி தொழிலாளிகளாக எங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பித்தோம். எங்களுடைய இன்றைய நிலையை அடைவதற்கு நாங்கள் பாரிய போராட்டம் நிகழ்த்தி இருக்கின்றோம். இலங்கையிலே வாழ்வதற்கான போராட்டம், அங்கே சாவை தவிர்த்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் இருந்து தப்பி மீண்டும் வாழ்வதற்கான போராட்டத்தை ஆரம்பித்தோம். இன்று 20 வருடங்கள் 30 வருடங்கள் கடந்து எங்கே ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு அந்நிய சூழலிலே ஏதோ ஒரு அந்நிய கலாச்சாரத்தின் மத்தியிலே எங்களினுடைய அடையாளங்களை விட்டுக் கொடுக்க முடியாமலும் அதனை அந்நிய கலாச்சாரத்துக்குள் மூழ்கி போக முடியாமலும் போராடி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே நான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறேன். இந்த படம் தென்னிந்திய சூழலிலே சென்றடைய வேண்டும் என்பது எனது முக்கியமான எண்ணங்களிலே ஒன்று. அனைவருக்கும் வணக்கம். இந்த கம்பெனியோட பேர் வந்து AAA ப்ரொடக்ஷன்ஸ்னு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ஏ அப்படின்னாலே உங்களுக்கு என்ன மாதிரி படம்னு தெரியும். ஸோ AAA ஸோ ரொம்ப அந்த மாதிரி படம் போல இருக்குன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் அது கம்பெனியோட பேனராக அமைஞ்சதுனால அந்த இதுலேருந்து தப்பிச்சிருச்சு. படம் வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிற ஆர்கே சுந்தர் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 படங்களுக்கு மியூசிக் போட்டிருக்காரு. வயசு பசங்க, கருத்த கண்ணா, அப்புறம் வந்து காதல் பயணம், நீ உன்னை அறிந்தால், அமிர்த யோகம்னு படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு யாவும் வசப்படும் படம் வந்து மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும். ஏன்னா அவர் வந்து ஒரு சின்சியர் ஒர்க்கரு. அந்த குறைந்த பட்ஜெட்டில் படம் தயாரிக்கிறவங்களுக்கு அவர் தான் ஒரு மைல்கல்லாக இருந்து வழிகாட்டிட்டு இருக்கிறாரு. அது மீடியாக்களுக்கெல்லாம் தெரியும். நீங்கள் வந்து எங்கள் செய்தியாளர்களையும் இணையதள நண்பர்களையும் தொலைக்காட்சி தோழர்களையும் நம்ம புகைப்பட கலைஞர்களையும் வந்து எங்கிட்ட கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு டைரக்டர் புதியவன் ராசியா சொன்னார். திறமைசாலிகளையும் நல்லவர்களையும் வல்லவர்களையும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சு அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எங்கள் பத்திரிகை துறை சார்பில் நாங்கள் உலக நவரில் நிமிர்ந்து நிற்கிறோம். இவங்களுக்கு இணையாக யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் பேதம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க எங்கள் கலைஞர்கள்லாம், திரைக்கலைஞர்கள். அதே மாதிரி தான் பத்திரிகை உலகத்தை சார்ந்தவங்க தொலைக்காட்சி தோழர்களும் உலகத்தில் எந்த மூலையில் திறமைசாலி இருந்தாலும் அவங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சு பேட்டி எடுத்து காட்டுறதுல தமிழகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் முன்னணியில் இருக்கிறாங்க. இதையும் மீறி நீங்கள் வந்து எங்கள் தொப்புள்குடி உறவு, கடல் கடந்த சகோதரர்கள், உங்ககிட்ட இருக்க திறமையை கொண்டு வரதில்ல மீடியாக்கள் இன்னைக்கு உலக அளவில் கொண்டு போய் சேர்த்ததில்ல மீடியாக்களுக்கு பெரிய பங்கு இருக்குன்னா அது மிகையாகாது. அதனால நீங்கள் தைரியமாக தாராளமாக எப்போ வேணாலும் நீங்கள் படம் எடுக்கலாம், உரிமையோடு இங்கே வரலாம். உங்களுக்கு வந்து முகவரியாக இருந்து உங்கள் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முன்னணியில் இருப்பாங்க எங்கள் பத்திரிகை சகோதரர்களும் இணையதள நண்பர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் புகைப்பட கலைஞர்களும். அந்த நம்பிக்கை இங்கே உங்களுக்கு கொடுக்குறோம். உங்ககிட்ட இருந்துதான் இங்கே வந்து நாங்கள் இப்போ எங்ககிட்ட வந்து தமிழ்நாடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே தமிழ் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஆங்கில வாடை அதிகமாக வந்திருக்கு. ஆனால் உங்களை பார்த்து தான் இப்போ நாங்கள் மாறிக்கிட்டு இருக்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்க, ஜப்பான்காரன் எடுத்துக்கங்க, சைனாக்காரன் எடுத்துங்க, அவன் மொழியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஆங்கில மோகம் கிடையாதும்பாங்க. அதெல்லாம் வந்து செவி வழி செய்தியாகவும் புத்தகம் பேப்பரில் படிக்கிறதாகவும் தான் இருந்தது. நீங்கள் எல்லாம் வந்து ஈழ சகோதரர்கள் இங்கே வந்து பேச ஆரம்பித்த பிறகுதான் அந்த உணர்வு இங்கே அதிகமாக ஆயிருக்கு இப்போ தமிழ் மொழி மேலே. அதுக்கு நாங்கள் தான் உங்களுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இங்கேயும் அந்த மாதிரி ஆங்கில கல்வியை விட தமிழ் வழி கல்வி நல்லது சிறந்ததுன்னு சொல்லி இப்போ முடிவெடுத்து எல்லா பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் இப்போ வந்து தமிழை கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து கோடிட்டு காட்டியதுக்கு இங்கே நன்றி. யாவும் வசப்படும் இந்த படத்தோட கதை சுருக்கத்தை பற்றி இப்போ டைரக்டர் புதியவன் ராசியா சொன்னார். நமக்கெல்லாம் தெரிஞ்சது AAA ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கிற ஏ மாதிரி யாவும் படத்துக்கும் 3 புள்ளி இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா எழுத்துல யாவும் வசப்படும். ஸோ இது தெரிஞ்சு அமைஞ்சதா தெரியாமல் அமைஞ்சதான் தெரியல, 3 ஏக்கு 3 புள்ளி மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த டைட்டிலுக்கு. பொதுவாக சொல்லுவோம், உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும், அது பேராசை இல்லாது இருந்தால்.
உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும், அதை நீங்க அலட்சியப்படுத்தாது இருந்தால். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய நான் சார்ந்த திரைப்படத்துறையான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.